அன்பு நண்பர்கள் அனைவர்களுக்கும் நான் உங்கள் இறையருள் யூசுப் சாஹிப். இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்து மக்கள் பாதிப்படைந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மீன்பிடி தொழிலாளர்கள் அவர்கள் அந்த நிறைய இடத்துல மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். பலரையும் காப்பாற்றியிருந்தார்கள். அவர்களுடைய சேவைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்க கலைஞர் அவர்கள் தளபதி அவர்களை நெல்லைக்கு அழைத்து பாராட்டினார். அதற்காக இந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காயல்பட்டினம் பகுதி கடையக்குடியிலிருந்து மீனவர்கள் நெல்லைக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் சென்று அந்த பரிசுகளை பெற்ற பின் இந்த பேருந்து பணிமனைக்கு செல்ல வேண்டும். காயல்பட்டினம் பைபாஸ் சாலையை பிடிக்க வேண்டும். அந்த கடையக்குடியிலிருந்து வந்த பேருந்து மெய்தீம்பள்ளி கார்னரில் பேருந்தை திருப்புவதற்காக மிகவும் சிரமப்பட்டார்கள். பேருந்து மீட்கப்பட்டது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு. ஏற்கனவே இருபுறங்களிலும் அங்கே அன்னைக்கு கண் சிகிச்சை முகாம் நடந்ததுனால மக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். சிறிய ரோடு அது. மிகவும் சிரமப்பட்டு அந்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் மிகவும் சிரமப்பட்டு அந்த பேருந்தை வெளியில் எடுத்தார்கள். அதை பல மணி நேர போராட்டம். அந்த வாகனங்களெல்லாம் டூ வீலர்களை அப்புறப்படுத்தி அந்த பேருந்தை வெளியேற்றியது மிகவும் சிரமமாக இருந்தது. ஏன்னா அந்த ரோடே குறுகலான ரோடு. அதாவது அந்த காட்டுத்தைக்காத்தருக்கு திரும்பக்கூடிய ரோடு இது. அதாவது குத்துக்கல் தெருலேருந்து டேர்னிங் ஆகி காட்டுத்தைக்காத்தரு நேராக வந்தால் செப்பு குடஞ்சாந்தெரு சதுக்கத்தெருலேருந்து வரும். இது குத்துக்கல் தெருலேருந்து திரும்பி காட்டுத்தைக்காத்தருக்கு போய் காட்டுத்தைக்காத்தருலேருந்து சிவன் கோவில் தெரு அந்த வழியாக பைபாஸ் சாலையை பிடிக்க வேண்டும். ஆனால் அந்த பேருந்து இந்த இடத்துல மிகவும் சிரமப்பட்டு ரிவர்ஸ் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் பண்ணி ஃபார்வர்டு எடுத்து அந்த பேருந்தை நேராக ஆக்க வேண்டும். நேராக ஆக்கி தான் அந்த ரோட்டில் பயணிக்க முடியும். அந்த பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நானுமே நின்று அந்த வாகனங்களை சரி பண்ணி அந்த பேருந்து நேரான நிலைக்கு வந்து அந்த இடத்திற்கு போனது. பைபாஸ் சாலையை பிடிக்க போனது. ஆனால் மிகவும் சிரமப்பட்டார்கள். அந்த இடத்துல பலரும் உதவினார்கள். சில ஆட்டோ ஓட்டுநர்கள் அவசரப்பட்டு அந்த பேருந்துக்கு இடையூறாக ஆட்டோக்களை கொண்டு வந்தார்கள். அவர்களை நாம் அப்புறப்படுத்த சொன்னோன்னா அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நவுண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேருந்து பைபாஸ் சாலையை கலக்க சென்றது. நன்றி. அஸ்ஸலாம்.